السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அருமையான ஜெம் டிவி நேயர் பெருமக்களே, உங்கள் மீதும் உலக மக்களாகிய நம் அனைவர் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அருள் பார்வை உண்டாகட்டுமாக. இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது ரஸாக் எனும் திருப்பெயர் தரும் பாடம். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா தனக்கென்று பல பெயர்களை வைத்திருக்கிறான். பல பெயர்கள் இருக்கிறது, 99 பெயர்கள் இருப்பதாக நாம் குர்ஆன் ஷரீஃபிலே பார்க்கிறோம். தன்னுடைய தன்மைகள் என்ன, தன்னுடைய சிஃபத்துகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று அல்லாஹ் தன்னை பற்றி அஸ்மாஉல் ஹுஸ்னா என்று சொல்லப்படுகிற அந்த அழகிய திருநாமங்களில் அல்லாஹ் தன்னுடைய சிஃபத்துகளை குறிப்பிட்டு காட்டுகிறான். அதில் ஒரு பெயர் தான் ரஸாக் அப்படிங்கிறது. ரஸாக் அப்படின்னு சொன்னாலே அல்லாஹு தாலா வாரி வழங்கக்கூடியவன் என்கிற ஒரு அர்த்தத்தை பெறுகிறது. அப்பேற்பட்ட அல்லாஹ் தன்னை பற்றி பல இடங்களிலே குறிப்பிட்டு காட்டுகிற பொழுது ஒரு இடத்துல அல்லாஹ் இப்படி கூறுகிறான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸாக்கு துல் குவத்தில் மதீன். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா ரஸாக், தன் புறத்திலிருந்து அளவிலாத அருள் வளங்களை வளக்கூடிய விஷயத்திலே அல்லாஹ் வலுவானவன் என்று அல்லாஹ் தன்னை பற்றி குறிப்பிட்டு காட்டுகிறான். அருமையான பெருமக்களை, யோசிப்பதற்கு சில உதாரணங்களை நாம் பார்ப்போம். நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பூமியில் நமக்கு அருகாமையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எறும்பு இருக்கு பாருங்களேன். எறும்பு ஒரு பொந்து, ஒரு ஓட்டை, அது உள்ளே போய் அந்த எறும்புகள் கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த எறும்புகளுக்கு உணவளிப்பவன் யார்? எறும்புக்கும் பசிக்கும் அல்லவா? அந்த எறும்புகளுக்கு உண்டான தேவையை நிறைவேற்றுபவன் யார்? அந்த அல்லாஹ். அதைத்தான் அல்லாஹ் கூறுகிறான், வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியில் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கோடான கோடி உயிரினங்களுக்கும் ரிஸ்க் அளிப்பவன் நான் அல்லவா என்று அல்லாஹ் கூறுகிறான். நமது கண்களுக்கு புலப்படாமல் ஒரு சின்ன ஒரு பகுதியில் வசிக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத ஒரு அந்த உயிரினமாக இருக்கும் எறும்பு கூட்டம் கூட்டமாக வாழ்கிறது. அவைகளுக்குண்டான பசியை தீர்ப்பவனும் அல்லாஹுதான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அது மட்டுமல்லங்க, கடலுக்கு அடியில் வாழ்கிற உயிரினங்கள், கடலுக்கு அடியில் கண்ணுக்கு தெரிந்து கண்ணுக்கு தெரியாமல் வாழ்கிற எத்தனையோ உயிரினங்கள் இருக்கிறது. அந்த உயிரினங்களுக்கு உணவளிப்பவன் யார்? மனிதனா உணவளித்து கொண்டிருக்கிறான். மனிதன் உணவாக பயன்படுத்திக் கொள்கிறானே தவிர அத்தகைய அந்த மீன்களுக்கு, அத்தகைய அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு உணவளிக்கிறானா? இன்றைக்கி நிறைய வீடுகளில் பார்க்கிறோம், மீன் வளர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த மீன்களுக்கெல்லாம் இறைய கூட சரியாக நேரத்தில் போடுறதில்லை. அது இயற்கையாக கடலில் வாழ்ந்தால் கூட அதனுடைய ரிசுக்கை அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருப்பான். இப்போ அல்லாஹ் இந்த மீன்களுக்கும் ரிசுக்கை வழங்குகிறான் தானே. நான் வளர்க்குகிறேன், இந்த மீனுக்கு உண்டான தேவைகளை நான் பூர்த்தி செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அந்த மீனை பிடிச்சிட்டு வந்து ஒரு கண்ணாடி பெட்டியில் அடைச்சி அந்த மீனுக்குண்டான அந்த ரிசுக்கை கூட போடாமல் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? மனுஷன் வேதனை கொடுத்து கொண்டு இருக்கிறான். அதுவும் அல்லாஹுடைய நாட்டம் தான். இருந்தாலும் கூட கடலில் ஆழ்கடலில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்திற்கும் உணவளிப்பவன் யார்? அந்த அல்லாஹ். மனிதா, நீ சிந்திக்க வேண்டாமா? காட்டில் வசிக்கும் விலங்குகளுக்கு மனிதன் உணவளித்து கொண்டு இருக்கிறானா அல்லது இறைவன் உணவளித்து கொண்டு இருக்கிறானா? மனிதா, சிந்திக்க வேண்டாமா? உதாரணங்கள் ஏராளமாக சொல்லலாம். காட்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய சில கால்நடைகளை நாம் வீட்டிலேயும் வளர்த்து கொண்டுதானே இருக்கிறோம். அதற்குண்டான இறைகளை நாம் சரியான நேரத்திலே கொடுக்கிறோமா? ஆனால் சில நேரங்களில் கொடுக்காமலும் நாம் இருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், படைத்திருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உண்டான உணவு வழங்குவதனுடைய பொறுப்பு என்னுடைய பொறுப்பு என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் மனிதன் அந்த கால்நடைகளுக்கு கொடுக்கும் நாடுறான். ஆனால் அதனுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுக்க முடியவில்லை. கல்லுக்குள் மறைந்திருக்கும் தேரைகள் என்று சொல்லப்படும்
அந்த தேரைகளுக்கு மனிதன் உணவளிக்கிறானா, இறைவன் உணவளிக்கிறானா? மனிதா, சிந்திக்க வேண்டாமா? இவ்வளவு ரிசுக்குகளையும் வழங்குபவன் அந்த அல்லாஹ் தானே. உன் கண் பார்வையில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் உணவளிப்பவன் யார்? மனிதா, கொஞ்சம் யோசித்து பார். ஏனென்று சொன்னால் உனக்கும் உணவளிப்பவன் அந்த அல்லாஹ் தான். உன்னுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டால் உன் நிலைமை என்னவாகும்? அல்லாஹ்வினுடைய விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் ரிசுக் அளிப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு எல்லா வகை ரிசுக்குகளையும் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் கொடுக்க நினைப்பதை மனிதனால் தடுக்க முடியாது. அத்தகைய அந்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் உண்டாகட்டுமாக. அத்தகைய அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெற்று இவ்வுலகில் நாம் விசாலமான சிந்தனையாளர்களாக வாழ உதவி செய்வானாக என்று துஆ செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை சந்திப்போம்.